தோட்டக்காரரின் மகன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ உலகின் பிரபல கால்பந்து சூப்பர் ஸ்டாரான கதை. இன்று விளையாட்டுத் துறையில் அதிக சம்பளம் பெறும் கால்பந்து விளையாட்டின் சூப்பர் ஸ்டார் ரொனால்டோவின் உற்சாகமூட்டும் கதையை பற்றி பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் வேர்ல்ட். இன்று பெயர், புகழ், ஆடம்பரமான வீடுகள், சொகுசு கார்கள், உலக சுற்றுப்பயணம், கோடிக்கணக்கான ரசிகர்கள் பட்டாளம் என பார்க்கவே பகட்டாக தெரியும் பிரபலங்களின் ஆரம்ப கட்ட வாழ்க்கையை சற்றே திரும்பி பார்த்தோமேயானால், எவ்வித பின்னணியுமின்றி வறுமையால் படிப்பை கூட தொடர முடியாமல் போராடி முன்னுக்கு வந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். குறிப்பாக விளையாட்டை பொறுத்தவரை எம்.எஸ். தோனி முதல் தற்போது செஸ் உலகில் சாதனை படைத்து வரும் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா வரை பலரும் சாதாரண குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவர்கள்தான். ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்பட்ட நிலையில் இருந்து இன்று உலக அளவில் அங்கீகாரம் பெற்ற விளையாட்டு பிரபலங்களில் மிகவும் முக்கியமானவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இன்று விளையாட்டுத் துறையில் அதிக சம்பளம் பெறும் கால்பந்து விளையாட்டின் சூப்பர் ஸ்டார் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் உற்சாகமூட்டும் கதையை பற்றி பார்க்கலாம். வறுமையின் பிடியில் கழித்த போர்ச்சுக்கலில் இருந்து 1000 மைல்களை கடந்து வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு அப்பால் உள்ள சின்னஞ்சிறு தீவு மடீரா, வறுமையின் கோரப்பிடியில் சிக்கித் தவித்து வந்த மரியா டோலோரஸ் டோஸ் சாண்டோஸ் மற்றும் ஜோஸ் டீனிஸ் அவிரோ தம்பதியின் குடும்பத்தில் 4வது குழந்தையாக பிறந்தவர்தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ டோஸ் சாண்டோஸ் அவிரோ. வறுமை காரணமாக அவரது தாய் கருவை கலைக்க நினைத்த போதும் கடவுள் கொடுத்த குழந்தையாக எண்ணி 5ஆம் பிப்ரவரி 1985 ஆண்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பெற்றெடுத்தார். இது குறித்து பின் நாட்களில் ரொனால்டோவின் தாயார் அவரிடம் இது பற்றி கூறிய போது ரொனால்டோ அதற்கு சொன்ன பதில், பாருங்க அம்மா, நீங்கள் என்னை கரக்கலைப்பு செய்ய விரும்பினீர்கள், ஆனால் நான் தான் இப்போது வீட்டுக்கு தேவையானவற்றை கொண்டு வந்து உங்கள் அனைவரையும் பார்த்து கொள்ளும் நபராக உள்ளேன் என தெரிவித்துள்ளார். அவருக்கு ஹியூகோ என்ற ஒரு சகோதரரும் காடியா மற்றும் எல்மா என்ற 2 சகோதரிகளும் உள்ளனர். கிறிஸ்டியானோவின் தந்தை நகராட்சியில் தோட்டக்காரராகவும் அவரது தாயார் சமையல்காரராகவும் வேலை பார்த்துள்ளனர். சிறு வயதில் இருந்தே ரொனால்டோவிற்கு படிப்பை விட கால்பந்து போட்டியில்தான் அதிக விருப்பம் இருந்தது. ஒருமுறை பள்ளியில் ஆசிரியரை தாக்கியதற்காக பள்ளியை விட்டு நீக்கப்பட்ட ரொனால்டோ தனது 8 வயதிலேயே உள்ளூர் கால்பந்து அணிக்காக விளையாடத் தொடங்கினார். உயிரை விட விளையாட்டே முக்கியம். ரொனால்டோவுக்கு 15 வயதில் இதயத்தில் டாக்கிகார்டியா என்ற பிரச்சனை இருப்பது கண்டறியப்பட்டது. அப்போது ரொனால்டோவிற்கு 2 ஆப்ஷன்கள் இருந்தன. ஒன்று, உயிருக்கே ஆபத்தான அறுவை சிகிச்சையை மேற்கொள்வது, மற்றொன்று வாழ்நாள் முழுவதும் ஓடுவது, குதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது. ஆனால் தனது கால்பந்து விளையாட்டிற்காக உயிரையே கொடுக்க துணிந்த ரொனால்டோ அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். 1995ஆம் ஆண்டு தனது சொந்த ஊரான மடீராவில் உள்ள நேஷனல் கிளப்பில் இணைந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்டத்தில் திறமையை வெளிப்படுத்தி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். அதன் பின்னர் 1997இல் 12 வயதான ரொனால்டோ ஸ்போர்ட்டிங் சிபி என்ற கிளப்பிற்காக $1500 ஒப்பந்தம் செய்யப்பட்டார். களத்தில் புயலாக செயல்பட்ட ரொனால்டோவின் ஆட்டம் பார்வையாளர்களுக்கு விறுவிறுப்பையும் எதிர் அணியினரையும் கடும் போட்டியை கொடுத்தது. அதனை அடுத்து முதல் முறையாக 2003ஆம் ஆண்டு மான்செஸ்டர் யுனைடெட் என்ற பெரிய கிளப்பில் இணைந்தார். 18 வயதிலேயே $12.24 மில்லியன் மான்செஸ்டர் அணிக்காக ஒப்பந்தமான ரொனால்டோ FA கோப்பை, சாம்பியன்ஸ் லீக் ஆவைகளை தொடர்ச்சியாக வெல்ல காரணமாக அமைந்தார். கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஊக்கத்தை பற்றி பேசுகையில், பெரும்பாலான நேரங்களில் என்னை நானே ஊக்கப்படுத்திக் கொள்வேன், நான் சுய உந்துதல் மூலம் உற்சாகம் அடைபவன் என தெரிவித்துள்ளார். இதனால் கால்பந்து விளையாட்டின் மிகவும் உயரிய விருதான பலோன் டி ஆர் விருதை தனது 23வது வயதிலேயே வென்றார். EOTD இதன் மூலம் உலகிலேயே அதிக தொகைக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட வீரர் என்ற பெருமையை பெற்றார். ரியல் மாட்ரிட் வீரராக அவரை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியை காண மட்டும் சாண்டியாகோ பெர்னாபு மைதானத்தில் 80,000க்கும் அதிகமானோர் குவிந்தது இன்று வரை உலகச் சாதனையாக உள்ளது. ஆகஸ்ட் 2009 அன்று டிபோர்டிவோ டி லா கொரோனாவுக்கு எதிரான லா லிகா ஆட்டத்தில் ரொனால்டோவின் வெறித்தனமான ஆட்டம் மாட்ரிட் அணிக்கு வெற்றியை பெற்றுத் தந்தது. 23 அக்டோபர் 2010 அன்று ரேசிங் டி சாண்டாண்டருக்கு எதிரான 6-1 வெற்றியின் போது ரொனால்டோ தனது வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு போட்டியில் 4 கோல்களை அடித்தார். 2010-11 சீசனின் முடிவில் லா லிகாவில் 40 கோல்களை அடித்த முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றார். மாட்ரிட் அணியுடன் லா லீக் தொடர், கோப்பா தொடர் என அடுத்தடுத்து 15 கோப்பைகளை வென்று கொடுத்து
ஒட்டுமொத்த கால்பந்து உலகின் கவனத்தை பெற்றார். மேலும் 2013, 2014, 2016, 2017 என தொடர்ச்சியாக பலோன் டிஆர் விருதுகளை தட்டிச் சென்றார். 18 ஏப்ரல் 2017 அன்று பேயரின் முனிஸ் அணிக்கு எதிராக ஆட்டத்தில் ரொனால்டோ ஹாட்ரிக் கோல் அடித்து அசத்தினர். இதன் மூலமாக யுஎஃபா சாம்பியன்ஸ் லீக்கில் 100 கோல்களை எட்டிய முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றார். 2018ஆம் ஆண்டு ஜிரோனாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ரொனால்டோ தனது 50வது கேரியர் ஹாட்ரிக்கை எட்டினார். ஜூலை 2018ஆம் ஆண்டு ஜுவாண்டஸ் அணிக்காக 100 மில்லியன் யூரோப்பியன் டாலருக்கு சுமார் 85 கோடிக்கு ஒப்பந்தமானார். இந்த அணியில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் விளையாடிய ரொனால்டோ 2021 ஆகஸ்ட் 31 மாலை அன்று விஜய் ரொனால்டோ மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு திரும்பினார். ரொனால்டோ சொத்து மதிப்பு ரொனால்டோ 23.6 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு ஜுவென்டஸால் ஆகஸ்ட் 2021 மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். 2022ஆம் ஆண்டின் கணக்கின்படி கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் நிகர மதிப்பு 115 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். கிறிஸ்டியானோ ஒவ்வொரு கால்பந்து போட்டிகளிலும் விளையாட 60 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெறுகிறார். மில்லியன் கணக்கில் சம்பளம் பெற்று வருகிறார். ரொனால்டோவின் சொந்த நிறுவனமான சார் 7 கண்ணாடிகள், உள்ளாடைகள், வாசனை திரவியங்கள் மற்றும் காலணிகள் ஆகியவற்றை விற்பதன் மூலமாக ஆண்டுக்கு பல மில்லியன் லாபம் சம்பாதிக்கிறார். ரொனால்டோவை தற்போது இன்ஸ்டாகிராமில் 500 மில்லியன் பேர் பின்தொடர்கின்றனர். இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை பதிவிட $1 மில்லியன் வசூலிக்கிறார். இதன் மூலமாக ஆண்டுக்கு 47 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சம்பாதிக்கிறார். ரொனால்டோ பற்றிய சுவாரஸ்யங்கள். ரொனால்டோவின் தந்தை குடி மற்றும் புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாகி மரணம் அடைந்தார். இதனால் அவருக்கு குடி மற்றும் சிகரெட் புகைப்பது போன்ற பழக்கம் கிடையாது. சிறுவயதில் ரொனால்டோவிற்கு லிட்டில் பி, கிரேயிங் பேபி போன்ற சில பெயர்கள் இருந்துள்ளது. பிற கால்பந்து வீரர்களைப் போல் ரொனால்டோ உடலில் ஒரு டாட்டூ கூட கிடையாது. ஏனெனில் இவர் ஆண்டுதோறும் தனது சொந்த ஊரில் இரத்த தானம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். சேவ் தி சில்ட்ரன், யூனிசெஃப் மற்றும் வேர்ல்ட் விஷன் 3 நிறுவனங்களின் தூதுவராக ரொனால்டோ உள்ளார். 2013ஆம் ஆண்டு முதன்முறையாக தான் வாங்கிய பலோன்டோர் விருதை விற்று ஆபத்தான நோயால் உயிருக்கு போராடி வரும் குழந்தைகளுக்கு உதவக்கூடிய மேக் ஏ விஷ் அறக்கட்டளைக்காக $8,00,000 அதிகமான தொகையை நன்கொடையாக வழங்கியுள்ளார். 40 கோல்களை அடித்ததற்காக வழங்கப்பட்ட 2011 ஐரோப்பிய கோல்டன் பூட் விருதை விற்று போரினால் பாதிக்கப்பட்ட காசாவில் பள்ளி கட்டுமானத்திற்காக $1.5 மில்லியன் அளவிற்கு நிதி திரட்டியுள்ளார். 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட போர்ச்சுகலுக்கு $1.3 மில்லியன் நிதி உதவி அளித்துள்ளார். மே 2014 ஃபோர்ப்ஸ் உலகின் அதிக ஊதியம் பெறும் வீரர்களின் பட்டியலில் ரொனால்டோ முதலிடம் பிடித்துள்ளார். அப்போது சம்பளம், போனஸ் மற்றும் ஆஃப் ஃபீல்டு வருவாய் ஆகியவற்றின் ஒட்டுமொத்த மதிப்பு 73 மில்லியன் ஆகும். Thank you watching this video.